சரி. நாங்க சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்புல இப்ப 10வது பாடத்துக்கு வந்திருக்கிறோம். இயேசுவின் பாடுகள். இன்னும் 2 தலைப்புகள் படிக்கிறதுக்கு இயேசுவின் மரணம், அது பிறகு இயேசுவின் உயிர்த்தெழுதல். அதோட இந்த சுவிசேஷங்களில் இயேசு அப்படிங்கிற தொடரை நாங்க முடிக்கிறோம். இயேசுவை மையப்படுத்தி சுவிசேஷங்களில் நாங்க முக்கியமான சில தலைப்புகள் படிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். அதுல இன்றைக்கு 10வது வகுப்பு இயேசுவின் பாடுகள். இயேசுவின் பாடுகள் என்று சொல்லும் பொழுது பொதுவா எங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன? இயேசுவின் ஆஹ் கசையடிகளும், முட்கிரீடமும், சிலுவை மரணமும், ஆணி அடிக்கப்படுதல், விழாவில் குத்தப்படுதல் போன்ற பாடுகள் தான் ஞாபகம் வருது. ஆனா இன்றைய நாள் வகுப்புல நாங்க அதையும் தாண்டி ஆஹ் அவருக்கு வந்த பாடுகளை நாங்க பார்க்க போறோம். அது எப்படின்னு சொன்னா அது ஆஹ் சில வகைகளாக நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த பாடுகள் சில வகைகளா பிரிச்சு வச்சிருக்கேன். அதை குறித்து பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஒரு 2 வசனம், முக்கியமான வசனங்கள் நாங்க பார்க்க போறோம். சங்கீதம் 45:2 சொல்லப்படுது, எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். சங்கீதம் 45:2 இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படும் பொழுது எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர் என்று சொல்லப்படுது. ஆனா அதே ஆஹ் பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 52வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது மனு மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். சங்கீத புத்தகத்துல மகா சௌந்தரியம் உள்ளவர்னு சொல்லப்படுற இயேசு கிறிஸ்துவுக்கு இங்க இசாயா புத்தகத்துல அவருடைய முகரூபம், முகப்பார்வையும் அந்த கேடு அடைஞ்சிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது காரணம் என்ன? அவ்வளவு சௌந்தரியமானவர் எப்படி இந்த அந்த கேடு அடைஞ்சார்? சோ அது அவருக்கு அந்த பாடுகளை குறிக்குது. எங்களுடைய பாவங்களுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் பட்ட பாடுகள். அதுக்காக அவர் பட்ட பாடுகள். அதுதான் அதுக்குரிய காரணம் என்று நாங்க சொல்லலாம். இயேசுவின் பாடுகள் என்று நாங்க பார்க்கும் பொழுது அதை வகைப்படுத்தினால் இந்த விதமான 7 விதமா நான் வகைப்படுத்தி இருக்கிறேன். உணர்ச்சி சார்ந்த பாடுகள், அவருடைய அவர் அவரே வாயால சொன்ன நான் துக்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன, துயரப்படுகிறேன் சொன்ன அவருடைய துயரம் சார்ந்த, அவருடைய துக்கம் சார்ந்த பாடுகள், அவருடைய உணர்ச்சி சார்ந்த பாடுகள். அதே போல அவருடைய ஆவிக்குரிய ஜெப போராட்டம், எனக்கு தெரியும் கெத்செமனே தோட்டத்துல. அதே போல அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார் சீஷரால, யூதாஸ் காரியத்தால காட்டி கொடுக்கப்படுகிறார். அதே போல தன்னுடைய சீடர்களால மறுதளிக்கப்படுகிறார். பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்படுகின்றன. அவருடைய விசாரணை நீதியான முறையில், ஒரு குற்றவாளியை விசாரிக்கிற நீதியான முறையில் அவருடைய விசாரணை நடைபெறவில்லை. அநீதியான விசாரணைகள் நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து உடல் ரீதியான சித்திரவதை அவருக்கு, அதுகள் தான் நாங்க பெரும்பாலும் பேசுறது. இயேசுவின் பாடுகள்னு சொல்லும் பொழுது அவருடைய உடல் ரீதியான, உடல் சார்ந்த சித்திரவதைகளை தான் நாங்க பெரும்பாலும் இயேசுவின் பாடுகள் என்று குறிப்பிடுறோம். ஆனா அதை அதுக்கு முதல் அவருடைய உணர்ச்சிகள் பாடுகள் வருது. அவருடைய ஆவிக்குரிய ஜெப போராட்டம் இருக்கு. அவர் சீடர்களால், தன்னுடைய சீடர்களால் காட்டி கொடுக்கப்படுகிறார், மறுதளிக்கப்படுகிறார். பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கும் அநீதியான விசாரணைகளுக்கும் முன் கொடுக்க நேரிடுகிறது. அதே போல பொது வழியில் அவர் அவமானப்படுத்தப்படுகிறார். கடைசியில் சிலுவையில் அறையப்படுகிறார். இப்படியாகத்தான் அவருடைய பாடுகள் நான் வகைப்படுத்தி வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு வளமையா செய்யற மாதிரி, அந்த இயேசுவின் அற்புதங்கள் படிக்கும் பொழுது செய்தது போல, இயேசுவின் உவமைகள் படிக்கும் பொழுது செய்தது போல ஒரு வேர்ட் ஃபைல், இப்ப நான் வேர்ட் ஃபைலை ஷேர் பண்றேன். அந்த வேர்ட் ஃபைல் இருக்கிற மாதிரி பார்த்தா அதுல அந்த இயேசுவின் பாடுகளின் வகைகள் நான் வேர்ட் ஃபைல்ல போட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், ஸ்கிரீன்ல விளங்குதுன்னு நம்புறேன். ஓகே. இயேசுவின் பாடுகளின் வகைகள் என்று சொல்லும் பொழுது
உணர்ச்சி சார்ந்த பாடுகள். கெத்செமனே தோட்டத்தில் அவர் அனுபவித்த அந்த ஆழ்ந்த துக்கம். மத்தேயு 26வது அதிகாரம், மார்க் 14வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம். இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் பட்ட அந்த ஆழ்ந்த துக்கம், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். மார்க் புத்தகத்தில் அவர் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தலையிலே விழுந்தது. இப்போது என் ஆத்மா கலங்குகிறது அப்படின்னு அவர் சொல்றார். சோ இந்த மாதிரி அவருடைய ஆத்மாவில் ஏற்பட்ட பாடு, அவருடைய சரீரத்துக்கு மட்டுமல்ல அவர் பாடு அனுபவிச்சது, அவருடைய ஆத்மாவிலும் அவருடைய உணர்ச்சி ரீதியாகவும் அவர் பாடு அனுபவிச்சிருக்கிறார். அதே போலத்தான் ஆவிக்குரிய போராட்டம். கெத்செமனே தோட்டத்தில் செய்த ஜெபத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் ஆவிக்குரிய போராட்டம். அது மட்டும் இல்ல, அவர் நாங்க மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தையும் லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலும் அதிகமா பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தனித்து போய் ஜெபம் பண்றத பார்க்கிறோம். சோ அவர் எப்பொழுதுமே ஜெபத்திலே சார்ந்திருந்தார். சோ அவருடைய ஆவிக்குரிய போராட்டம், ஜெப போராட்டம் எப்படின்னு நடத்தி கொண்டுதான் அவர் இருந்தார். அது ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் கூட நாங்க இயேசுவின் சோதனைகளை பார்த்தனாங்க. வனாந்திரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு அப்படித்தான் அவர் ஆரம்பிக்கிறார். சோ அந்த ஆவிக்குரிய போராட்டம், பாடுகள் அவர்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருந்தது. அதே போல சீடர்களால் காட்டிக் கொடுக்கப்படுதலும் மறுதளிக்கப்படுதலும் பார்க்கும் பொழுது யூதாஸால் காட்டிக் கொடுக்கப்பட்டது, யூதாஸ் காரியத்தால் காட்டிக் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 26வது அதிகாரத்துல, மார்க் 14வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம், யோவான் 18வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ தன்னுடைய ஒரு சீடனால அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிறார். அதே போல சீடர்கள் எல்லாரும் அவரை கைவிட்டு ஓடி போகிறார்கள். மத்தேயு 26:56 சொல்லப்படுது, சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். மார்க் 14:50 அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். சோ தனித்து விடப்படுகிறார். பேதுரு மறுதளிக்கிறார். பேதுரு மறுதளிக்கிறது மத்தேயு 26வது அதிகாரம், மார்க் 14வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம், யோவான் 18வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா விசேஷமா மார்க் 14வது அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட டீடைல், மேலதிக விபரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க் 14வது அதிகாரத்தில் மட்டும் சேவல் 2 முறை கூவிற்று. பொதுவா நாங்க அறிஞ்சிருக்கிறோம், பேதுரு 3 முறை மறுதளிச்ச பிறகு சேவல் கூவிற்று அப்படின்னு தான் எங்க பொதுவான எங்களுடைய புரிதல். ஆனா மார்க் புத்தகத்துல 14வது அதிகாரம் 66வது வசனத்திலிருந்து 72வது வசனம் வரை பார்க்கும் பொழுது அங்க சேவல் 2 முறை கூவுகிறது. முதல் முறை மறுதளிக்கும் பொழுது ஒழுக்கா கூவுகிறது, பிறகு அடுத்த 2 முறை மறுதளிச்சு 3வது முறை மறுதளித்த பிறகு சேவல் இன்னொரு தடவை கூவுகிறது. சோ 2 தடவை சேவல் கூவுகிறதாக மார்க் 14வது அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு. சோ ஒருவேளை கேள்வியாக கூட இது வரலாம். இந்த ஒவ்வொரு தொடர் படிச்சு முடிச்ச பிறகு நாங்க கேள்வி கேட்கறது வழக்கம் தானே, அந்த மாதிரி இந்த முறை கேள்விகளும் வரலாம். சேவல் எத்தனை முறை கூவிச்சு பேதுரு மறுதளிக்கும் பொழுது என்று சொல்லி. சோ இது பொதுவா நாங்க கவனிக்காத ஒரு விடயம். சோ அதையும் நாங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்றது நல்லது. சோ சேவல் 2 முறை கூவிச்சு, பேதுரு 3 முறை மறுதளித்தான். அது மார்க் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த பாடுகள்ல 4வது வகைதான் பொய்யான குற்றச்சாட்டுகள். அதுவே ஒரு பாடுதான், பொய்யான குற்றச்சாட்டுகள். மத்தேயு 26வது அதிகாரத்திலும் மார்க் 14வது அதிகாரத்திலும் பொய் சாட்சிகள், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பொய் சாட்சிகள் ஆயத்தமாகிறது பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் நிரபராதியாக, குற்றம் இல்லாதவராக இருந்த பொழுதிலும் கூட அவர் கண்டனம் செய்யப்படுகிறார், தண்டிக்கப்படுகிறார். இதுவும் ஒரு கேள்வி அவங்களுக்கு வரலாம் சில நேரத்துல. யோவான் 18வது அதிகாரத்துல 3 வசனங்கள்ல, யோவான் 18வது அதிகாரத்துல மன்னிக்கணும், யோவான் புத்தகத்துல யோவான் 18வது அதிகாரம் 38வது வசனத்திலும், யோவான் 19வது அதிகாரம் 4வது வசனத்திலும், யோவான் 19வது அதிகாரம் 6வது வசனத்திலும் நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு சொல்லி பிலாத்து 3 முறை, இங்கே 3 தடவை நான் போட்டிருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் அதுதான். பெருக்கல் 3ன்னு போட்டிருக்கிற காரணம் அதுதான்.
இந்த 3 வசனங்களிலும் யோவான் 18:38, யோவான் 19:4, 19:6 இந்த 3 வசனங்களிலும் பிலாத்து தெளிவா சொல்றாரு, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லியும் கூட இயேசு கிறிஸ்துவ அவர் தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறாரு பிலாத்து. மக்களை பிரியப்படுத்த விருப்பப்பட்டு, தன்னுடைய பதவியை காப்பாற்ற விருப்பப்பட்டு. சோ இப்படியாக அநீதியான விசாரணை நடக்கிறதையும் நாங்க பார்க்கிறோம். விசாரணை துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது. விசாரணையின் பொழுது பரியாசம் பண்ணப்படுகிறார். பொதுவாக விசாரணையின் பொழுது செய்யப்படாத விஷயங்கள் எல்லாம் செய்யப்படுது. மத்த 26வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 67, 68 நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் பார்ப்போம் அதுல என்ன இருக்குன்னு சொல்லி. பாருங்க, விசாரணை நடக்கும் பொழுது இப்படி யாராவது செய்வாங்களா? அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உண்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க. அவர் கிறிஸ்துவே நீ சொல்றது அவரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டு அல்ல, அவரை நக்கல் செய்யறதுக்கு, அவருக்கு செய்யற நக்கல். நீர் கிறிஸ்து தானா? கிறிஸ்துவா இருந்தா சொல்லும் பாப்போம் யாருமே அடிச்சதுன்னு என்று அவரை நக்கல் செய்கிறார்கள். அவர் விசாரணை நடக்கும் பொழுது. சோ விசாரணை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது, பரியாசம் செய்யப்படுகிறார். சோ இது பொய்யான குற்றச்சாட்டுகளும் அநீதியான விசாரணைகளின் தலைப்புகளாக பொய் சாட்சிகள் நிரபராதியாக இருந்தும் தண்டிக்கப்படுதல் விசாரணை துஷ்பிரயோகம் என்று உபதலைப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது பிறகுதான் உடல் ரீதியான சித்திரவதை வருது. உடல் ரீதியான சித்திரவதைன்னு சொன்னா இப்ப ஒரு ஆள் குற்றம் செய்திருந்தா அவருக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு கசையடி கொடுக்கப்படுகிறது, முட்கிரீடம் சூட்டப்பட்டு பரியாசம் செய்யப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், முகத்தில் துப்பப்படுகிறார், சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார். இப்படியாக உடல் ரீதியாக பல்வேறு விதமாக அவர் சித்திரவதை செய்யப்படுகிறார். கசையடி அடிக்கப்படுகிறார், முட்கிரீடம் தரைக்கப்படுகிறது, முள்ளால கிரீடம் செஞ்சு தலையில் வச்சு கோலால் அடிக்கிறாங்க. அது பத்தாவது கன்னத்தில் அடிக்கிறாங்க, துப்புறாங்க, சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார். இப்படியாக உடல் ரீதியாக சித்திரவதை அனுபவிக்கிறார். பொது வழியில் அவமானம் 6வது வகையாக அவர் நிர்வாணப்படுத்தப்படுகிற வஸ்திரத்தை கழட்டி வேற வஸ்திரத்தை மாத்துறாங்க. சோ அந்த வஸ்திரத்தை தீட்டு போடுறாங்க. சோ நிர்வாணப்படுத்தப்படுகிறார். பொதுமக்கள் அந்த பக்கத்தால போற ஜனக்கூட்டம் அவரை பார்த்து கேலி செய்யறாங்க. சோ அது இந்த 3 வசனங்கள் சொல்லப்பட்டு இப்படியாக பொது வழியில் அவமானப்படுத்தப்படுகிறார். கடைசியா சிலுவையில் அறையப்படுகிறார், ஆணிகளால் அறையப்படுகிறார், கைகளும் கால்களும். விழாவில் குத்தப்படுகிறார், உடல் ரீதியாக தான் தாகமாக இருப்பதாக அவர் சொல்லுகிறார். சோ இப்படி 7 விதமாக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் வகைப்படுத்தி இருக்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து வெறுமனை சிலுவையில் அறையப்பட்ட ஆணிகளா அடியப்பட்டது மட்டுமல்ல, அவர் உடல் சித்திரவதை மட்டுமல்ல, அவருக்கு பல்வேறு வகையாக பாடுகளை அனுபவிச்சார். இத்தனை பாடுகளும் அவர் அனுபவிச்சது எங்களுக்காகத்தான். எங்களுடைய பாவங்களுடைய கொடூரம் அவ்வளவு கொடுமையானது, எங்களுடைய பாவம் அவ்வளவு கொடுமையானது. அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தேவைப்படுகிறது. சரி, அடுத்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் தொடர்பா நடைபெற்ற 18 சம்பவங்கள், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துடன் தொடர்புபட்ட கிட்டத்தட்ட 18 சம்பவங்கள் நான் இன்னைக்கு பட்டியல் வச்சிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தது இப்படி நடக்க போகிறது, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தது இப்படி நடக்க போகிறதுன்னு சொல்லி, அது புதிய ஏற்பாட்டில் இப்படி நிறைவேறியது. சோ அதை நான் இப்படி ஒரு அட்டவணையா எழுதி இருக்கிறேன். சம்பவம் என்ன, பழைய ஏற்பாட்டு வசனம் எங்க இருக்கு, புதிய ஏற்பாட்டுல எங்க அது நிறைவேறிச்சு என்று நான் இப்படி ஒரு அட்டவணை கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஓகே. சோ அவமதிக்கப்பட்டு நிராகரிக்கப்படுதல், நெருங்கிய நண்பரால் காட்டிக் கொடுக்கப்படுதல், 30 வெள்ளி காசுகளுக்கு விற்கப்படுதல், குற்றம் சாட்டுபவர்கள் முன்பாக அவர் மௌனமாக இருத்தல், பொய் சாட்சிகள், துப்பப்படுதலும் அடிக்கப்படுதலும், காயம் அடைதல், கன்னத்தில் அறையப்படுதல், பரியாசம் செய்யப்படுதல்,
தாகத்தில் அவர் தாகம் என்றிருக்கும் பொழுது காடி கொடுக்கப்படுதல், அவருடைய கைகளும் கால்களும் குத்தப்படுதல், அவர் விழாவில் குத்தப்படுதல், வஸ்திரங்கள் பிரிக்கப்படுதல், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுதல், ஐஸ்வர்யவான்களுடனே அடக்கம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அவருடைய கதறல், அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று சொன்னது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்பது. இப்படியாக 18 விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. சோ அது ஒவ்வொன்றும் பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த தான். சோ அது பழைய ஏற்பாட்டுக்கு தீர்க்க தரிசனங்கள் எங்க இருக்குன்னு இந்த குளம் இந்த இந்த நிரல் சொல்லுது. சோ அது புதிய ஏற்பாட்டுல எங்க நிறைவேறிச்சுன்றது இந்த இடத்துல இருக்கு. சோ இதுகள் இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இதுக்கெல்லாம் நீங்க பாருங்க. சோ இந்த குரூப்ல நான் போட்டு விடுவேன். சோ இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் சார்ந்த அவருடைய பாடுகளின் வகைகளும், அவருடைய பாடுகள் மரணம் சார்ந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டு நிறைவேறுதலும் உங்களுக்கு நான் ஒரு அட்டவணையா கொடுத்திருக்கு. சோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் கொலை செய்யறதுக்கு முயற்சிகள் நடைபெற்றன. இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் அந்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. காரணம், இயேசு கிறிஸ்து குறிச்சு வச்சிருந்த நேரத்துக்கு தான் எல்லாம் நடக்கும். காலம் நிறைவேறிய பொழுதுதான் அவருடைய திட்டங்கள் நிறைவேறும். எது எப்ப நடக்க வேண்டும் என்று அவர் நியமிச்சு வச்சிருந்தாரோ அப்பதான் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு மூலமாகத்தான் எங்களை மீட்டு வர வேண்டும் என்பது நியமிச்சு இருக்கிறாரு. சோ அதனால அதுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒவ்வொரு கொலை முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. அந்த கொலை முயற்சிகள் எவை என்பதைத்தான் நாங்க இப்ப பார்த்துக்கொள்ள போறோம். அதுவும் இப்படி ஒரு அட்டவணையா இருக்கு. இதுவும் இந்த அட்டவணையும் நான் இதே வேர்ட் ஃபைல்ல மேல கொடுத்திருக்கிறேன். கொலை முயற்சிகள். சோ இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது ஏரோது கட்டளை எடுத்தான், குழந்தைகள் 2 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளை கொலை செய்யும்படியாக. சோ அது முதலாவது கொலை முயற்சி, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக எடுக்கப்பட்ட கொலை முயற்சி. சோ அதை நாங்க இயேசுவின் பிறப்பு தொடர்பான பாடத்துல படிச்சிருக்கிறோம். சோ எகிப்துக்கு போயிட்டு அந்த குடும்பத்தோட யோசேப்பு மரியாளும் எகிப்துக்கு தப்பி ஓடி அந்த கொலை முயற்சியிலிருந்து தப்பினாங்க. அதுக்கு பிறகு லூக்கா 4வது அதிகாரத்தில் 28 இருந்து 30 வரையான வசனங்களை நாங்க பார்க்கிறோம். நாசரேத் ஊர்ல அவரை கொலை செய்யும்படியாக மலையின் சிகரத்துல கூட்டிட்டு போறாங்க. பாருங்க, லூக்கா 4வது அதிகாரத்துல 28வது வசனத்துல அவர் அதுக்கு முன்பதாக அவர் நாசரேத்தூர்ல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல புறஜாதியாரிலும் ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்றாரு. எலியாவின் காலத்தில் சாரிபாத் என்ற ஊர்ல இருந்த விதவை, அந்நிய ஜாதி புறஜாதியான பெண், அவள் மீட்க ரட்சிக்கப்பட்டால். எலிசாவின் காலத்தில் நாகமான் இஸ்ரவேல் அல்லாத சீரிய தேசத்தான் அப்படின்னு சொல்லி புறஜாதிகளையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று அவர் பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்டுக்கொண்ட ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்ட போது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். இயேசு கிறிஸ்துவ மலைக்கு மேல இருந்து தள்ளி விடுறதுக்கு செங்குத்தான மலைக்கு மேல கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க இருந்து அவர் தப்பிச்சு போறாரு. எப்படி தப்பிச்சு போறாரு? 30வது வசனத்துல அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இது இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் கூட சேர்த்திருக்கலாம், ஆனா சேர்க்கல. இது பாருங்க எப்படி அவர் அவரோட பெரிய ஜனக்கூட்டம் அவரை கூட்டிட்டு போறான், எப்படியோ கூட்டிட்டு போயிடலாம் மலை சிகரத்துக்கு. ஆனா அங்க இருந்து அவர் கடந்து போய்விட்டார், தப்பிச்சு போய்விட்டார், அவர்களுக்கு நடுவுலயே கடந்து போய்விட்டார். சோ அந்த நேரத்துல அவரை கொலை செய்ய முடியாமல் போயிற்று. அதுக்கு பிறகு ஓய்வு நாளில் குணப்படுத்தினாரு. யோவான் 5வது அதிகாரத்துல பாக்குறோம். அவர் ஓய்வு நாள் குணப்படுத்தினத கேள்விப்பட்டுட்டு இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஓய்வு நாளை மீறியதுக்காக அவரை கொலை செய்ய தேடுகிறார்கள். அவருடைய டைம் இன்னும் வராதனால, அவருடைய வேலை இன்னும் வராதனால யாரும் கொலை செய்ய முடியவில்லை. அதே மாதிரிதான் யோவான் 7வது அதிகாரத்திலையும் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நடக்குது.
பண்டிகையில கூடார பண்டிகை சமீபமா இருந்து அந்த பண்டிகையில கொலை செய்யலாம் வந்து பிளான் பண்றாங்க. 7:30 அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. இப்ப 44வது வசனத்திலையும் அது தொடர்பாக தான் எழுதப்பட்டிருக்கு. சிலர் அதை பிடிக்க மனதா இருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. சோ அது டைம் வராதனால யாரும் அவரை தொட முடியல. அடுத்தது யோவான் 8:59 ஆபிரகாமுக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. அவர் உண்மையைத்தான் சொன்னாரு. ஆபிரகாமுக்கு முன்பதாகவே இருக்கிறேன் என்று சொன்னார். நாங்க அதை பார்த்திருக்கிறோம். பிறப்புக்கு முன்னே இருந்த இயேசு, பிறப்பு அவருடைய ஆரம்பம் அல்ல என்ற தலைப்புல நாங்க பார்த்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கு முன்பு இருந்த, தாவீதுக்கு முன் இருந்த, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் அப்படிங்கிற தலைப்புல நாங்க பார்த்திருக்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் கல்லு எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். சோ இங்கேயும் ஒரு அற்புதம் நடக்குது. என்ன, இயேசு மறைந்து அந்த இடத்துல இருந்து அவங்க கண்ணுக்கு முன்னுக்கு இருந்து மறைஞ்சு போறாரு. இயேசு கிறிஸ்து மறைந்து போகிறார். தன்னை மறைத்துக் கொண்டார். அதே போலத்தான் யோவான் 10வது அதிகாரத்திலையும் நானும் பிதாவும் ஒன்று அப்படின்னு அவர் சொன்ன நேரத்துல யோவான் 10:30 அவர் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்று என்று. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்பையும் அவர்களால அவரை கொல்ல முடியவில்லை. 39வது வசனத்துல அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள், அவரோ அவர்கள் கைக்கு தப்பி போனார். அவரை பிடிக்க முடியவில்லை. லாசரு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகும் கூட, லாசரு உயிர்த்தெழ செய்ததுக்கு பிறகும் இப்ப உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இயேசு கிறிஸ்துவ நம்புறவங்களோட ஜனக்கூட்டம் அதிகரிக்குது. சோ அதனால அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். அவர் அங்கிருந்து ஆகையால் இயேசு, ஆகையால் அப்படின்னு சொன்னா அவங்க யோசனை பண்ணினபடினா, கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினபடியால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரமான இடமாகி எப்பிராயம் என்னப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷரோட தங்கினார். சோ அவருடைய டைம் இன்னும் வராதனால அவர் கொலை செய்வதற்காக முன்பு எடுத்துக்கொண்ட இந்த 7 சந்தர்ப்பங்களிலும் 7 சந்தர்ப்பங்களிலும் அவர் அந்த இடத்திலிருந்து அவர் தன்னுடைய உயிர் கொடுப்பதற்காக, சாவதற்காக, மறைப்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் அந்த மரணம் எப்படி நிகழ வேணும் என்று அவர் முன்குறிச்சிருக்கிறார். எங்களுடைய பாவத்துக்குரிய தண்டனை எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்பது முன் தீர்மானிக்கப்பட்டது. சோ அதை தவிர வேற எந்த விதத்திலும் அவர் சாகக்கூடாது என்பதற்காக இதற்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த 7 விதமான கொலை முயற்சிகளிலிருந்தும் அவர் தப்பிக்கிறார். ஆனா குறித்த நேரம் வளர்ந்த பொழுது கெத்செமனே தோட்டத்தில் அவர் காட்டி கொடுக்கப்படும் பொழுது அவர் அங்கேயே அமைதியா இருக்கிறார். அங்கேயே அவர் அமைதியா தன்னை அதுக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் பின்னால போறார். அங்க இருந்தும் கூட அவர் தப்பி இருக்கலாம், ஆனால் அவர் தப்பவில்லை என்று அவருடைய நேரம் வந்தபடினார். சோ இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அப்படிங்கிறதுல அது பாடுகளின் வகைகளும், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எப்படி புதிய ஏற்பாடு நிறைவேறி இருக்குன்றதை குறித்தும், அவரை கொலை செய்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொலை முயற்சிகளும் நாங்க பார்த்திருக்கிறோம். சோ இதுவரைக்கும் படிச்சதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் அதை நான் ஏற்கனவே காட்டிட்டேன். சோ யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சோ இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு அனுப்பும். இந்த டாக்குமெண்ட்ல இயேசுவின் பாடுகள் என்ற தலைப்புல அவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொலை முயற்சிகளும், இயேசுவின் பாடுகளின் வகைகளும், அதே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டு நிறைவேறிய விதங்களும் அட்டவணையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவேன். யாராவது குரூப்ல இல்லாட்டி தயவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் குரூப்ல சேர்த்து விடுறேன். இல்லாட்டி டாக்குமெண்ட் தனியா அனுப்பி விடுறேன். சோ நாங்க முடிக்கிறதுக்கு முன்பதாக மேலும் சில முக்கிய வசனங்கள் நாங்க பார்க்க போறோம். ஒரு 3 முக்கிய வசனங்கள் நாங்க பார்க்க போறோம். இயேசுவின் பாடுகள் என்று சொல்லும் பொழுது இயேசு என்பவர் தேவன், நாங்க எங்கேயும் பார்த்திருக்கோம். சோ அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், உலகம் முழுவதும் உலகமும் அதன் நிறைவும் என்னுடையது அப்படின்னு சொன்ன அந்த தேவன், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள், அதாவது நாங்கள்
அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம், அதாவது எங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனார். அதாவது நாங்கள் அவரை போல ஆக வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை போல மாறினார். சோ இதுவே அவருடைய ஒரு பெரும்பாடுதான். அவர் தேவனாய் இருந்து கொண்டு மனிதனாய் உருவெடுத்து வந்ததே அவருடைய மிகப்பெரிய பாடுதான். அது எதுக்காக அப்படி செய்யணும்? நாங்க மனிதனாய் இருந்து கொண்டு இன்னொரு மனிதன மாதிரி யோசிக்க மாட்டோம். இன்னொரு மனிதனின் நிலையில நாங்க எங்களை வச்சு பார்க்க மாட்டோம். ஆனா அவர் தேவனாய் இருந்து கொண்டு எப்படி எங்களுக்காக இந்த தரித்திரர் ஆனார், எப்படி அவர் தன்னுடைய செல்வம் எல்லாம் தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டு தரித்திரர் ஆனார், அதுவே அவர் மிகப்பெரிய பாடுதான். சோ மேலும் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் அது மேலும் விவரிக்கப்படுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை தாமே, இடையில கொஞ்சம் இருக்கு, நான் அது போடல. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு நடுவில் இடையில இருக்கு. சோ தேவனுக்கு சமமாய் இருப்பதை தனக்குனே வைத்துக் கொள்ளாமல், அதுதான் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னா அதை தனக்குனே வைத்துக் கொள்ளாமல் அவர் தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சோ தேவனாய் இருந்தும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி வந்ததே அவருடைய மிகப்பெரிய பாடுதான். சோ ஏசாய புத்தகத்துல 53வது அதிகாரம் 3வது வசனத்துல அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். சோ இயேசு கிறிஸ்துவின் உலக வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. சோ இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் என்று சொல்லும் பொழுது சிலுவையில் அவர் பட்ட கசையடியும் ஆணி அடிகளும் மட்டுமல்ல, அவர் வாழ்நாள் முழுவதுமே அவர் பட்ட பாடுகள். அதுதான் 7 வகையா பிரிச்சு போட்டிருக்கு. வாழ்நாள் முழுக்க அவருக்கு ஆவியிலும் அவருடைய ஆத்மாவிலும் அவருடைய எண்ணத்திலும் உணர்ச்சியிலும் அவருக்கு ஏற்பட்ட பாடுகள் எல்லாமே மனுஷருடைய புறக்கணிப்பும் மனுஷருடைய நிராகரிப்பும் மனுஷருடைய காட்டி கொடுக்கப்படுதலும் மறுதளிப்பும் எல்லாமே அவருக்கு பாடுகளாத்தான், வாழ்க்கை முழுக்க பாடுகளாத்தான் இருந்தது. அப்படி பாடுபாட்டுத்தான் அவர் எங்கள் மீட்பை நிறைவேற்றி இருக்கிறார். சோ அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். சோ இயேசுவின் பாடுகள் என்ற தலைப்புல நாங்க முக்கியமான சில விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். புரியாதது ஏதாவது இருந்தா, மறுபடியும் சொல்ல வேண்டிய ஏதாவது இருந்தா, இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி சொன்னா நாங்க அடுத்த வாரம் போறது இயேசுவின் மரணம். அடுத்த வாரம் நாங்க படிக்க போறது இயேசுவின் மரணம். இயேசுவின் பாடுகள், அவருடைய வாழ்க்கை முழுக்க அவருக்கு இருந்த பாடுகள், அதை பார்த்துருக்கோம். இயேசுவின் மரணம் என்று சொல்லும் பொழுது மரணத்தின் பொழுது என்ன நடந்தது, அவருடைய மரணம் எப்படி நடந்தது, அவர் மரணத்தின் பொழுது என்ன நடந்தது சார்பாக வசனங்களை பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரம் இயேசுவின் உயிர்த்தெழுதல். சோ அதோட இந்த 12 அத்தியாயங்கள் கொண்ட இந்த சீரீஸ் முடியுது. சோ அடுத்த வாரம் இயேசுவின் மரணத்தை குறித்து படிக்க போறோம். அதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு தேவை. அதை குறித்து படிக்கும் பொழுது இந்த வருகிற வாரத்துல நீங்க தயவு செய்து இந்த 4 அதிகாரத்தை வாசிச்சு கொண்டு வர வேணும். இந்த 4 அதிகாரத்தையும் வாசிச்சு கொண்டு வர வேணும். மத்தேயு 27, மார்க் 15, லூக்கா 23, யோவான் 19. மத்தேயு 27, மார்க் 15, லூக்கா 23, யோவான் 19 ஆகிய இந்த 4 அதிகாரங்களையும் வாசிச்சு கொண்டு வாங்க. அதுல இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ நீங்க வாசிச்சு வந்தீங்கன்னா நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது அதிகமா புரியும். சோ இன்றைய நாளுக்கு அவ்வளவுதான். யாருக்காக கேள்விகளை கேட்க வேண்டுமா இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி குரூப்ல இணைஞ்சு கொள்ளலாம். இந்த வரப்பிரசாத் என்றது என்னுடைய பெயர். 7788077444 என்னுடைய தொலைபேசி இலக்கம். இது என் குரூப்ல இணையறதா இருந்தால் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி இந்த லிங்க் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டா நானும் உங்களை குரூப்ல ஆட் பண்ணி விடுவேன். யாருக்கு வேணுமென்னாலும் மற்றவங்களை குரூப்ல ஆட் பண்ணி விடலாம். இந்த மெசேஜ் மட்டும் தான் அனுப்ப இயலாது மற்றவங்களுக்கு. அட்மின் மட்டும் தான் மெசேஜ் அனுப்பலாம், மற்றவங்க மெசேஜ் அனுப்ப இயலாது. ஆனா நீங்க மற்றவங்கள குரூப்ல ஆட் பண்ணி விடலாம், அதுக்கு அனுமதி இருக்கு. ஸோ குரூப்ல மற்றவங்கள சேர்த்து விடலாம். நிக்சன் இதுல ஒரு அட்மினா இருக்கிறார், அவரை கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ நாங்க முடிக்கிறதுக்கு முன்னுக்கு யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லாட்டி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி இன்றைய நாள் வகுப்பை முடிக்கலாம்.
சோத்திரம் பிரதர். பிரதர், அந்த சங்கீதம் எத்தனாவது வசனம்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னீங்க பிரதர். சங்கீதம் எதை கேக்குறீங்க நீங்க? இதா ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டு. முதல்ல போட்டது இதுதான், சங்கீதம் 45:2. தேங்க்யூ பிரதர். சரி. வேற யாருக்கா யார் கேள்விகள் இருக்கா? சரி. சோ யாராவது ஒரு சகோதரன் இல்லை சகோதரி தயவு செய்து ஜெபம் பண்ணி முடிங்க இந்த நாள் கூட்டத்தை. அடுத்த வாரம் நாங்கள் இயேசுவின் மரணங்கள் என்ற தலைப்புல மரணம் தொடர்பான விஷயங்கள் படிக்கலாம். இந்த 4 அதிகாரங்களை வாசிச்சு கொண்டு வாங்க. மகா அன்பும் இரக்கமும் உள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே, இயேசுவின் பாடுகளை குறித்து இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ததுக்காக நன்றி. வெறும் சரீர பிரகாரமான பாடுகள் மட்டுமல்ல இசப்பா, நீங்க எங்களுக்காக ஆண்டவரே உடல் உள்ள ரீதியான, ஆண்டவரை உணர்ச்சி ரீதியான எல்லா பாடுகளையும் சுமந்து கொண்டு அந்த பாரமான சிலுவையை சுமந்து ஆண்டவரை ரட்சிப்பு எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே வந்த ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை திரும்பி பார்க்கிறதற்கும், ஆண்டவரை அநேகருக்கு இதன் மூலமாக நாங்கள் எடுத்து சொல்லுகிறதற்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரை கற்றுத்தந்த ஆண்டவரை அண்ணாவை இப்போ கொடுத்து ஜெபிக்கிறேன். அவரையும் எடுத்து இன்னும் அதிகமாக கற்று அநேகருக்கு பயன்பட உதவி செய்யுங்க. வருகிற வாரத்திலே ஆண்டவரை நாங்கள் படிக்க இருக்கிற இயேசுவின் மரணம் குறித்த காரியத்திலும் ஆண்டவரை கர்த்தாவே, எங்களுக்கு என்னென்ன காரியத்தை நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அநேகர் வருகிற வாரத்திலே கலந்து கொள்ள எல்லா தடைகளையும் நீக்கி நீங்க உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த Amen. கூட எல்லாருக்கும் நன்றி. Amen. ஆமென். Thank you so much, brother.